வெல்கம் டு மை சேனல். காலையில் எழுந்திரிச்சு பச்சை பசேல்னு இருக்க மரம், செடி, கொடி, பூத்து குலுங்குற மரம் இதெல்லாம் பார்க்குறது எவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. மைண்ட் வந்து ரிஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. அப்படியே வந்து காலையில் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் இருந்தது. என்னென்னா எங்கள் மாடியில் வந்து ஒரே பூவாக கொட்டி நமக்கு வேலை வந்து வச்சுக்கிட்டே இருக்குது. வீட்டில் எந்த வேலை வேணால் செஞ்சிடலாம் போல். ஆனால் இந்த மாடியை வந்து கூட்டி பெருக்கி எடுக்கிறது போதும்னு ஆயிடுது. சம்மர் வந்தால் பூத்து குலுங்கும். இந்த வின்டருக்கு முன்னாடி வந்து மரத்தில் இருக்க செடி இலை மொத்தமும் அப்படியே உதிர்ந்து ரொம்ப கஷ்டமாயிடும். அந்த இலையுதிர் காலம் அப்போது எப்பாடியோன்னு போதும்னு ஆயிருக்கும். எனக்கு என்ன ரெஸ்ட்டு ஒரு 1 மந்த்து தான் இருக்கும் நடுவில். அதில் தான் இலையோ தழையோ பூ எதுவுமே கொட்டாமல் கொஞ்சம் மாடி க்ளீனாக இருக்கும். அதனாலேயே வந்து இப்போ வடவம் ஊறுகாயெல்லாம் போடவே முடியல. எங்கள் வீட்டு மாடி வந்து இந்த லட்சணத்தில் இருக்கிறதுனால எதுவும் போட முடியல. அந்த 1 மந்த் ஆடி மாதம் அந்த 1 மந்தில் கொஞ்சம் குப்பையெல்லாம் கொட்டாமல் இருக்கும், அப்போ போட்டுக்குவேன். அப்படியே வந்து அவசரமாக க்ளீன் பண்ணி இதை எப்படி வந்து கீழே எடுத்துகிட்டு போய் கொட்டுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த தண்ணி சேர்ந்துடுற மாதிரி நம்ம வந்து பக்கெட்டை வச்சு எடுத்து கொட்டலான்னு அப்படியே வேலையெல்லாம் முடிச்சுட்டு உள்ள வீட்டுக்கு போயிட்டு, உடம்பு வந்து ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு சம்மர்னால. அதை எப்படி நம்ம வந்து சரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, பனங்கற்கண்டு வந்து வாங்கின்னு வந்து கொடுத்தாங்க. பனங்கற்கண்டு தான் வந்து டெய்லி காலையில் சில்லுன்னு தண்ணியில் நல்லா கரைச்சி குடிச்சிட்ருக்குறேன். இது வந்து ரொம்ப உடம்பு ஹீட்டாக இருந்ததுனால வயிறு வலி வந்துடுது. எனக்கு மட்டும் இல்லை, என் பையனுக்கும் வருது. அவனுக்கு கொடுக்கலான்னா அவன் வந்து அதில் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அது ஸ்மெல் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை வேணாங்கிறான். எனக்கெல்லாம் இந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் வந்து இதை நல்லா போட்டு ஊற வச்சு கரைய வச்சு அப்படியே வடிகட்டி குடிச்சிட்டேன். சண்டேனாலே கொஞ்சம் வந்து அலுப்பாகவே இருக்கும். நம்ம என்ன வேலை செய்யணுமா அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனாலும் என்ன பண்ணுறது, நம்ம தானே செஞ்சாகணும். ஸோ இப்போ தான் கொஞ்சமாக வந்து கொஞ்சம் பூஸ்டப் ஆகிட்டுருக்கிறேன். அதனால வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஹார்டான வேலையெல்லாம் கொஞ்சம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இதில் வேறு வந்து நம்மளுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு கொஞ்சம் தொண்டை வந்து கட்டிக்கிட்டு இருக்குது. அப்படியே வந்து ஒவ்வொரு வேலையாக வந்து ஸ்டார்ட் பண்ணணும். தண்ணி குடிச்சிட்டு டிஃபன் போய் ரெடி பண்ணி முடிக்கணும். முடித்ததுக்கப்புறம் பாருங்கள், இட்லி வச்சுருக்கேன். இன்றைக்கி சிம்பிள் தான். இட்லியும் சாஃப்டாக வந்திருக்கு இந்த வாட்டி. இட்லி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ரேஷியோவில் கிடையாது, எல்லா நாளும் ஒரே ரேஷியோவில் தான் இட்லி மாவு அரைக்கிறேன். ஆனாலுமே வந்து ஒரு நாள் சாஃப்டாகவும் ஒரு நாள் கொஞ்சம் ஹார்டாகவும் வருது. அது ஏன்னு தெரியல. ஸோ அப்படியே இட்லி ரெடி ஆகிடுச்சு. இட்லிக்கு வந்து என் பையன் ரொம்ப நாள் ஆசை, ஒரு 1 மந்த்து செய்யலை. அதுக்கப்புறம் இப்போ தான் செஞ்சுருக்கேன். என்னென்னா வேர்க்கடலை சட்னி அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல பிளேட்டை வந்து வாஷ் பண்ணிவிடுவான், அந்தளவுக்கு அவனுக்கு பிடிக்கும். ஸோ இன்றைக்கி வந்து வேர்க்கடலை அப்படியே கூட தேங்காய், காஞ்ச மிளகா, அப்புறம் பூண்டு, புளியெல்லாம் வச்சு அரைச்சது தான். சாப்பிட்டு முடிச்சுட்டு கையோடவே லஞ்சு செய்கிற போயாச்சு. ஒரு பக்கம் சாதம் வெந்துட்டுருக்குது. இந்த பக்கம் மீன் குழம்புக்கு வந்து மசாலா இல்லை, தக்காளி வெங்காயம் எப்பவும் போல் மீன் குழம்பு தான் இது. புதுசாக மிளகாத்தூள் போட்டு அரைச்சேன். அந்த மிளகாத்தூளுக்கு குழம்பு வந்து டேஸ்ட்டாகவே இல்லை. இன்றைக்கி என்ன மீன் வாங்கியிருக்கோன்னா, ரொம்ப நாள் ஆச்சு, வீடியோ போட்டிருப்பேன். அப்போது வாங்கினது தான் மீன். அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிடவே இல்லை, வாங்கவும் இல்லை. கவலை மீன் தான். இதுவே வந்து இப்போது ரேட்டுக்கு வந்து 250 per kg விற்கிது. ஏன்னா இப்போது மீன் தடைப்பிடி காலம் இல்லையா, அதனால மீனோட ரேட்டெல்லாம் ஏறிடுச்சு. ஸோ பரவாயில்ல, மீன் குழம்பு தானே, அது போதும் இது போதும்னு சொல்லிட்டு வாங்கின்னு வந்தாங்க. கவலை மீன், குட்டி மீன் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். கவலை, மத்தி, சாலை இதெல்லாம் பிடிக்கும். அதனால எனக்கு எப்போ போனாலும் இதை வாங்கிடுவாங்க. இப்போ ப்ளஸ் வந்து அமௌண்ட் ஜாஸ்தி இருந்ததுன்னா வறுக்கிறதுக்கும் சங்கரா மீன், எறா அந்த மாதிரி வாங்குவோம். ஆனால் நண்டு இதுவரை ட்ரை பண்ணதில்லை. ஒரு நாள் அதையுமே ட்ரை பண்ணி போடுறேன். அப்படியே குழம்பு வந்து கொஞ்சமாக அப்படியே எல்லாமே போட்டு குழம்பு ரெடி பண்ணிட்டு ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணி முடிக்க போகிறேன். நான் என்ன பண்ணிட்டேன் பாருங்கள், மிளகாத்தூள் வந்து 100 கிராம் மஞ்சள் போடணும். 100 கிராம் தான் போட்டேன். ஆனாலுமே குழம்பு அந்த கலரில் இருக்குது. சாப்பிட்றது அடிக்கடி யூடியூபருங்கிறதையும் நான் மறந்து போயிடுறேன். அதனால வீடியோ வந்து எடுக்க முடியல, சாரி. இப்போது எங்களோட லஞ்ச் வந்து முடிஞ்சாச்சு. மீன் குழம்பு, மீன் வறுவல், முட்டை அவியல்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டேன். எங்கன்னா என் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு இன்றைக்கி வந்து சடங்கு செஞ்சாங்க. சடங்கு செஞ்சு அவளோட முகத்தை காட்டக்கூடாதுன்னு எல்லா வீட்லேயுமே வந்து பொண்ணு இருந்து அதுக்கு சடங்கு செய்யும் போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அப்படி தான் என் ஃப்ரெண்டு, எனக்கு ஹாப்பியாக இருந்தது. எனக்கு பொண்ணுங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அப்படியே அவளோட ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு
ட்ரெஸ் எடுக்க போயாச்சு. யாருக்குன்னா எங்கள் வீட்டு வாண்டுக்கு தான். அவருக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வருது, ஃபங்க்ஷன் இல்லை, அவருக்கு வந்து பர்த்டே வருது. அதனால அவருக்கு போயிட்டு ஒரு 3 செட்டு வந்து ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஒரு செட்டு ட்ரெஸ் எடுக்கலான்னு தான் போனோம். அங்கே போயிட்டு வந்து இப்படி தான் அடிக்கடி கொஞ்சம் ட்ரபிள் பண்ணோம். ஒரு செட்டு எடுக்கலான்னு போனோம். ஆனால் அங்கே பார்த்துட்டு கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா அப்படியே கையோடு பிடிச்சிட்டு வந்துடுவேன். அப்படி தான் இன்றைக்குமே பிடிச்சிது. 2 ட்ரௌசர் வந்து நீ லென்த்து ட்ரௌசர் 2 எடுத்துகிட்டு டிஷர்ட் 2 எடுத்தாச்சு. அதுதான் இன்றைக்கி வந்து அவர் பர்த்டேக்கு போடுவாரானா அதுதான் கிடையாது. சூப்பராக இருக்குதுங்க இந்த கடையில். எம்எம் நகரில் தான் இருக்குது செலெக்ஷனு. அதில் பாய்ஸு கேர்ள்ஸு எல்லாருக்குமே நல்லா இருக்குது. நம்ம கொஞ்சம் வந்து தேடி பிடிச்சி எடுக்கிறோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இந்த டிஷர்ட் வந்து இதோட ரேட் வந்து 268 அவ்வளோதான் வரும். செல்வாஸ் எனக்கு வந்து நான் எப்போயுமே என் பையனுக்கு எடுக்கிறது செல்வாஸ் தான் எடுப்பேன். நல்ல வர்த்தாக இருக்கும். அது வந்து லைஃப் வந்து நல்லாயிருக்கும், ஃபேட் ஆகாது, கலரு சூப்பராக இருக்கும். என்ன கலர் எடுக்கிறோமோ அதுதான் கடைசி வரை அந்த கிழிஞ்சி போடுற அளவுக்கு வரைக்குமே அந்த கலர் தான் இருக்கும். செல்வாஸ் வந்து எங்களோட ஃபேமிலி பிராண்டு, என் பையனோட பிராண்ட் அதுன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் போடுற எல்லாமே செல்வாஸில் தான் இருக்கும். 1-2 தான் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நல்ல ஒரு பர்பிள் லாவெண்டர்பா பர்பிள் அப்போ அந்த கலரு ஏதோ ஒரு கலர், அந்த கலரு. இது வந்து லைக் பிங்க் அந்த மாதிரி ஷேடில் ஒரு ட்ரௌசர் ஒன்று, அதுக்கு மேட்சிங்காக அந்த டிஷர்ட் எடுத்துகிட்டு இன்னொன்று வந்து க்ரே கலரில் டிஷர்ட் பார்த்துருந்தோம். இதுதான் பர்த்டேக்கானா இல்லை, இன்னொன்று இருக்குது. அது வந்து பர்த்டே அன்னைக்கு பார்க்கலாம். சூப்பராக இருந்தது அந்த கலரு. என் பையன் வந்து எப்போ பார்த்தாலும் இந்த பச்சை பைத்தியம் ஆகிட்டான். எனக்கு பச்சை தான் வேணும், பச்சை தான் வேணும்னு அங்கேயே நின்றுட்டு பச்சை தான் வேணும்னு அவன் போயிட்டு ஆலிவ் க்ரீனு, லீஃப் க்ரீனு, பேரட் க்ரீனு இந்த மாதிரி கலர் எடுத்துகிட்டு இருந்தான். அதெல்லாம் ரொம்ப அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி லைட் லீஃப் க்ரீனில் தான் எடுத்திருந்தோம். பேண்ட் ஷர்ட் தான் எடுத்திருந்தோம். வயசாயிடுச்சு இல்லையா, சார் வந்து அப்கிரேட் ஆகிட்டாரு. சூப்பராக எடுத்து முடிச்சாச்சு. இன்னொரு வீடியோட மீட் பண்ணுறேன். பாய்.